இந்த வாரம் விஜய் சேதுபதி அவரு போட்டியாளர்களை பயங்கரமா கேள்வி கேட்டு எல்லாரையுமே பதற வச்சுட்டாரு. சொல்ல போனா அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம சரியா பேசாம அவருக்கு கோபத்தை தூண்டினதுனால சொல்றது கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன தனியா லெட்டர் போட்டு சொல்லணுமா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்ட விஷயங்கள் ஆடியன்ஸ் மத்தியில ரொம்பவே கிளாப்ஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதை பத்தி ஒரு தகவல் வெளியாக இருக்கு. யார் அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. போட்டியாளர்கள் ஒரு பக்கம் பரபரப்பான விஷயங்களை பண்ணி வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு மிரட்டல் விடுக்கிறது, அவங்க தான் இந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரியும் அவங்க மட்டும் தான் பெஸ்ட் போட்டியாளர் மாதிரியும் அவங்க செய்யறது மட்டும் தான் சரிங்கிற மாதிரியும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. வீட்டுக்குள்ள போற போட்டியாளர்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி இருக்காங்க, ரூல்ஸ் மீறி நடக்கிறாங்க. ரூல்ஸ் மீறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து அப்பவே பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம இருப்பாங்க. எப்படி ஆரம்பத்துல துஷார் அவர் கேப்டனா இருந்த சமயத்துல உங்ககிட்ட கேப்டன் பதவி கொடுத்ததே தப்பு, அந்த பதவியை திருப்பி வாங்கிக்கிறோம், நீங்க கேப்டனா இருக்க வேண்டாம்னு பிக் பாஸ் ஒரு தண்டனையை கொடுத்தாரோ, அதே போல வீட்டுக்குள்ள பண்ற எல்லா விஷயங்களுக்கும் அப்பப்பவே அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி சரியான ஒரு பிரச்சனை இல்லாம எதையும் மீறாம போகும். ஆனா அதை விட்டுட்டு எல்லா விஷயங்களையும் மன்னிச்சு விட்டுட்டு கடைசி நேரத்துல நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்கிறதா மக்களோட கருத்தா இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா அவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். போன வாரமும் அவங்க குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. கனி அவங்களும் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நம்ம போன வாரமே அவங்க எவிக்ட் ஆவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல திவாகர் அவர் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. ஆனா இந்த வாரம் ரம்யா அவங்க வெளியேறுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா அவங்கள காப்பாற்றி இருக்காங்க. ரம்யா அவங்க வெளியேறல, கெமி அவங்க தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. கெமி அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே எவிக்ட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இவ்வளவு வாரம் வீட்டுக்குள்ள தாக்கு பிடிச்சு இப்ப எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. சோ அவங்களோட விளையாட்டு எப்படி இருந்துச்சு, திடீர்னு அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. கெமி அவங்க அவங்களுடைய விளையாட்டை ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் நல்லாத விளையாடிட்டு இருந்தாங்க. இது ஒரு எதிர்பாராத எவிக்ஷனா தான் இருக்கு. ஏன்னா ரம்யா அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்ததுனால அவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்களோட பேர் தான் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க சேவ் ஆயிட்டாங்க. இப்ப கெமி அவங்க தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் விஜய் சேதுபதியாவது போட்டியாளர்களை நிறைய கேள்விகளை கேட்க போறாரு. ஸோ என்ன செய்ய போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.